Taste the Daily. சரவணன் சார், சட்டமன்றத்தில் மக்கள் பிரச்சனைகளை பேசணுங்கிறது அது கூடுறது. அதுக்கு தான் எல்லாரும் சேர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா அப்படி போற சட்டமன்ற உறுப்பினர்களையும் எதிர்க்கட்சியையும் நீங்கெல்லாம் பேசக்கூடாதுன்னு வெளியில அனுப்புறது தான் திமுகவினுடைய கொள்கை ஜனநாயகமா? அதனால பாத்தீங்கன்னா மக்கள் மன்றத்திலையும் திமுகவுக்கு ஃபெயிலியர். இப்ப உதாரணத்துக்கு இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த பெண்ணுக்கான ஒரு பாட்டியல் தொந்தரவு கொடுத்த ஒருத்தர் திமுகவை சேர்ந்த ஒரு நபர், திமுகவுடைய மாணவர் அணியோட துணை அமைப்பாளர். அவரை காப்பாற்றுவதற்காக இந்த அரசு பல்வேறு இதுகளை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவர் முக்கியமான ஒருத்தரை மறைக்கிறார், போன்ல பேசியிருக்கிறார். அதற்கான எவிடன்ஸ் அந்த பொண்ணே சொல்றாங்க, கம்ப்ளைண்ட்ல கொடுக்குறாங்க. அமைச்சர் சொல்றது ஒரு விஷயமா இருக்கு, காவல்துறை சொல்றது ஒரு விஷயமா இருக்கு, ரெண்டுக்குமே முரண்பட்டு இருக்கிறது. அப்ப இந்த அரசாங்கம் யாரையோ ஒருத்தரை காப்பாற்றுவதற்கு அவர் தான் யார்? அதைத்தான் எதிர்கட்சி தலைவர் நாளை முதலமைச்சர் மக்கள் மன்றத்தில் அந்த கேள்வி எழுப்பினார். ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் 3 லட்சம் பேருக்கான ஒரு பிரதிநிதி சட்டமன்றத்தில் இருக்கிறாங்க. அப்ப இந்த விஷயம் தெரிஞ்சு ஆகணும் மக்களுக்கு. அரசு யாரை காப்பாற்ற பார்க்கிறது? ஏன்னா எம்பி கனிமொழி பேசும்போது சொல்றாங்க, விசாரணை பண்ணா அது அப்படி சார் ஒருத்தர் இல்லைன்னு கூட தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப காவல்துறைக்கு ஒரு நிர்பந்தம் கொடுக்கறாங்க, அப்படி ஒருத்தர் இல்லைன்னு சொல்லணும் அப்படின்றது அரசோட எண்ணமாக இருக்கிறது. அப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடந்த சட்டமன்றமே மேட்ச் பிக்சிங் மாதிரி இருக்கு. திமுகவுக்கு பிஜேபிக்கான கள்ள உறவு ஆரம்பத்திலே கடந்த தேர்தலுக்கே தொடங்கிருச்சு. ஏன்னா 9 தொகுதியில பிஜேபி 2வது இடம் வர்ற மாதிரியும் நிறைய இடத்துல வாக்குகள் வாங்குற மாதிரியும் ஒரு செட்டிங் அப்பயே அவங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு இவங்க வச்சிருந்தது காங்கிரஸோட கூட்டணி. ஆனா யாரை கூட்டு நாணயம் வெளியிடுறாங்க? பிஜேபியில இருந்து கூப்பிட்டு வர்றாங்க. பாத்தீங்கன்னா கருப்பு கொடை வெள்ளை கொடையா மாறுது. அவங்க நடத்தக்கூடிய ஸ்போர்ட்ஸ் பாத்தீங்கன்னா கேலா ஹிந்தியில அவர் பேர் வருகிறது. இப்படி ஒவ்வொன்றும் பிஜேபி கூட ஒத்து போறாங்க. இப்ப சீனியர் அமைச்சர் துத்துமன் வீட்டுல ரெய்டு, அவரு டெல்லிக்கு உடனே கிளம்பி போறாரு. சம்திங் உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இப்ப பாக்குறாங்க. ஆளுநர் வந்தாருன்னா அவர் இந்த உரையை வாசிக்கும் பொழுது பிரச்சனை நிச்சயமா வரும். அப்போ ஏன்னா திமுக இது நல்லது செய்யல. அதனால கடந்ததுல நம்ம பார்த்திருக்கோம், கடந்த சட்டமன்றத்துல ஆளுநர் உரை பேசும் பொழுது அதை கேட்டோம். அப்ப என்ன பண்றாங்க, மரபு என்ன, தேசிய கீதம் முதல்லையும் கடைசியும் வாசிக்கப்படணும். அப்போ இதுல அதை பர்பஸா தவிர்த்து அவர் அதை வெளியேற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாங்க. கடந்த முறை என்ன பண்ணாங்க, அமைச்சர் பொன்முடி கத்துனார்ல, போன்னு கத்துனார்ல, இந்த முறை எல்லாம் அமைதியா உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இது பேக் பிக்சிங், இது கிளியர் கட் பேக் பிக்சிங். திமுகவும் பிஜேபியும் கள்ள உறவுல இருக்கிறது. சிறுபான்மை மக்களை ஏமாத்துறாங்க இந்த திமுக. சிறுபான்மை மக்கள் புரிஞ்சுக்கணும். இந்த மக்களுக்காக, தமிழக மக்களுக்காக குரல் கொடுக்கிறதுக்காக இன்னைக்கு எடப்பாடியா இன்னைக்கு இந்த கேள்வி எழுப்பியிருக்காரு. சரவணன் சார், ஆனா நீங்க சொல்ற அந்த லாஜிக் படி பார்த்தா திமுகவும் பாஜகவும் திரைமறைவுல இந்த மாதிரியான நாடகங்களை போட்டாங்கன்னா அது யாருக்கு பிரயோஜனமாக இருக்க போகிறது? நாளைக்கு அவங்க என்ன கூட்டணிக்கா போறாங்க? நிச்சயமா வாய்ப்பு இருக்கிறது. அவங்க சுயநலமாக செயல்படுறாங்க. இப்ப நீங்க பேசும்போது சொன்னீங்க இல்லையா, அவங்க யார வைக்க போறாங்க, பிஆர் டீம், பிஜேபி ஆளக்கூடிய மாநிலத்துல யாரு வேலை பார்த்தாங்களோ அவங்களை கொண்டு வைக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய உறவு இதுலயே தெரிய வருகிறது. அப்ப அவங்க இன்னும் ஒரு 1.5 வருஷம் எலெக்ஷன் இருக்கிறதுனால போக போக அவங்களுடைய போக்கு தெரியும். அவங்க கூட்டணி கட்சிக்கான சில இடங்களில் ஏற்படுத்துறாங்க. அவங்களை வெளியேற்றுறதுக்கான ஒரு முயற்சியா தான் அது இருக்கிறது. ஒவ்வொரு கட்சிக்குமே அவங்க சில பிரச்சனைகளை கொடுக்குறாங்க. அவங்களுக்கான இந்த போராட்ட அனுமதி தராம அவங்களை எதிர்த்து பேச வைக்கிறாங்க. அவங்களுடைய முரசொலியில எழுதுறாங்க, உங்களுக்கு என்ன இந்த கூட்டணிக்கு தோழமை இலக்கணமே இல்லைன்றாங்க. அப்ப அவங்கள வெறுப்பேத்துறாங்க, வெறுப்பேற்றி வெளியேற்றுறதுக்காக பார்க்கறாங்க. இப்ப நீங்க சொல்ற மாதிரி பிஜேபியும் திமுக கூட்டணி கூட வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை கொண்டு வராங்க. ஏன்னா அவங்க நினைக்கிறாங்க, என்ன பிஜேபி 5 வருஷம் ஆட்சியில் இருக்கும், நம்ம அடுத்த எலெக்ஷன் அவங்களோட சேர்ந்து ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி ஒரு கோல்மால் பண்ணி ஜெயிச்சோம்னா அமைச்சர் பதவி அனுபவிக்கலாம்னு அதுல ஒரு 4-5 பேர் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதை தமிழக மக்கள் புரிஞ்சுக்கணும். ஆனா சரவணன் சார், ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க என்னதான் யாரோட கூட்டணி வச்சாலும் என்ன திட்டங்கள் வகுத்தாலும் வியூக வகுப்பாளர் கூட்டிட்டு வந்தாலும் மக்கள் கிட்ட போய் தான் நீங்க ஓட்டு கேட்க வேண்டியது இருக்கு. நாளைக்கு மக்கள் கிட்ட திமுக போனாங்க அப்படின்னா யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்விக்கு ஏன் நீங்க பதில் சொல்லல அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அதை இவங்க அட்லீஸ்ட் முன்னாடியாவது சொல்லியிருக்கணும், அதையும் சொல்லல. அட்லீஸ்ட் சட்டமன்றத்திலேயாவது அதுக்கான விளக்கத்தை கொடுக்கணும், அதுவும் கொடுக்கல. இதே மாதிரி எல்லாத்தையும் மூடி மூடி மறைச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா என்ன ஆக போறாங்க திமுக? நிச்சயமா மக்களுக்கு திமுக யார் அந்த சார் பிரச்சனை மட்டும் கிடையாது. இங்க மதுரையை பாத்தீங்கன்னா மேலூர்ல டங்ஸ்டன் பிரச்சனை, அந்த சுரங்கத்துக்கான அது அவங்க என்னென்ன ஏமாற்று வேலைகள் பண்ணாங்க அப்படின்ற விஷயம்.
பொதுமக்களை பாதிக்கக்கூடிய வகையில சொத்து வரி உயர்வு, மின் கட்டண உயர்வு, மாதம் மாதம் நாங்க கணக்கெடுப்போம்னாங்க, பல்வேறு நதிநீர் பிரச்சனைகள், நிறைய பிரச்சனை. இன்னும் வருஷத்துக்கு 10 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஒரு பொய் சொன்னாங்க. அப்ப பாத்தீங்கன்னா 5 வருஷம் முடியும் பொழுது 50 லட்சம் பேர் கொடுத்துருக்கணும். அது நடக்க போறது இல்ல. போதை மாநிலமா தமிழ்நாட்டை மாத்திட்டாங்க. நெருக்கி பள்ளி மாணவர்களே 9 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்றாங்க இந்த போதை கலாச்சாரத்தினால. அப்ப இது எல்லாம் மக்கள் மனதில் நிக்குது. அப்ப திமுக என்ன பண்றாங்க, இந்த நேரத்துலதான் இங்க எப்படியாச்சும் பிஜேபியோட ஏதாச்சும் போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் நீங்க சொன்ன மாதிரி தமிழ்நாடு வாக்காளர் தான் அன்னைக்கு அந்த ஒற்றை விரல் புரட்சி தான் மீண்டும் எப்படி ஒரு கொரோனா காலகட்டத்தில் ஒரு அருமையான ஆட்சியை கொடுத்தாரோ, எப்படி ஒரு மெடிக்கல் காலேஜுக்காக ஒரு 7.5% இடஒதுக்கீடு அரசு பள்ளி மாணவர்கள் கொடுத்தாங்க. அதை பார்த்துட்டு கூட இப்ப இந்த ஆளுங்கட்சி கூட இந்த 525 வாக்குறுதியில ஒண்ணு சொன்னாங்க, மிச்சம் 2.5% அதை அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்கள் நாங்க கொடுப்போம்னு சொன்னாங்க. செய்யலையே அவங்க கொடுத்த எந்த வாக்குறுதியும் அவங்க இது பண்ணல, நடைமுறைக்கு கொண்டு வரவே இல்லையே. அதனால இந்த 1000 ரூபாய் கொடுக்கறோம் ஏமாற்ற வேலைதான். பொங்கலுக்கு என்ன செஞ்சாங்க, முன்னாள் முதலமைச்சர் அவருடைய ஆட்சி காலத்துல என்ன பண்ணாரு, 2500 ரூபாய் கொடுத்தாரு பொங்கல் சேர்த்து. அன்னைக்கு என்ன 5000 ரூபாய் கொடுங்கன்னு சொல்லி சொன்னவரு இன்னைக்கு அதை தரல. வெறும் 100 ரூபாய்க்கு இன்னைக்கான பொருள் கொடுக்கறாங்க மக்கள். அப்ப மக்கள் இதெல்லாம் மனதுல வச்சிருக்கிறாங்க. வரக்கூடிய இன்னும் தேர்தல் முன்னாடியே கூட வந்துரும்ன்றத நிறைய அரசியல் கேள்வி மட்டும் இல்லாம பொங்கலுக்கு ரொக்கம் ஏன் தரல அப்படிங்கிற பிரச்சனை கூட இவங்க எழுப்புவாங்க அப்படிங்கறதுலதான் அவங்க பயந்துட்டாங்களோ திமுக. பல்வேறு கேள்விகளுக்கு அவங்ககிட்ட பதில் கிடையாது. அதனால என்ன பண்றாங்க, ஒரு இது பண்ணி பிரச்சனையை உருவாக்கி எதிர்கட்சியை வெளியேற்ற ஒரு நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க. இதுதான் அவங்களோட இது. பாத்தீங்கன்னா திமுகவோட காலத்திலே சட்டமன்ற மாண்பு இருக்காது. 73ல புரட்சி தலைவர் கேள்வி எழுப்பும் பொழுது என்ன பண்றாங்க, 2 சபாநாயகர் வர்றாங்க. மதியழகனை தாண்டி சீனிவாசன் அவரை துணை சபாநாயகர் அன்னைக்கு கலைஞர் உட்கார வைக்கிறாரு. அப்ப வச்சு அன்னைக்கு பிரச்சனை பண்ணி புரட்சி தலைவர் வெளியேற்றுறாங்க. 1989 அம்மா மேல தாக்குதல் சட்டமன்றத்துல. 2017ல நம்மளுடைய ஆட்சி எப்ப எடப்பாடி ஆட்சி எப்ப பாத்தீங்கன்னா அன்னைக்கு பிரச்சனையை கிளப்புறாங்க. இந்த சிஎம் அன்னைக்கு சட்டையை கிழிச்சு வெளியே வர்றாரு. அப்படி இன்னைக்கு இப்ப எதிர்கட்சி தலைவர் பேச முடிய வாய்ப்பு தர்றது இல்ல, மைக் ஆஃப் பண்றாங்க, நேரடி ஒளிபரப்பை கட் பண்றாங்க. இப்படி எல்லா வகையிலும் சர்வாதிகார போக்கு அந்த திமுக கையாளுகிறது. அதனால ஜனநாயகத்தின் குரலை நசுக்குகிறது. நிச்சயம் இது மக்கள் மனதில் இருக்கிறது. வரக்கூடிய தேர்தல் எதிரொலிக்கும். அதனால மக்களுக்கு சாமானிய மக்களின் முதல்வரான ஐயா எடப்பாடியார் மீண்டும் 26ல ஆட்சி அமைப்பார். தலைமையில் அமையக்கூடிய கூட்டணி ஆட்சி அமைப்பார். இதே மாதிரி மக்கள் மன்றத்திலையும் சரி சட்டமன்றத்திலையும் சரி ஜனநாயகத்தினுடைய அந்த குரல் வளைய திமுக நசுக்க பார்த்தாங்க அப்படின்னா எதையெல்லாம் அவங்க எதிர்கொள்ள வேண்டியிருக்கும்? ஒண்ணும் இல்ல, 2026ல ஆட்சி இழக்கணும் அவங்க. அதுதான் மக்களும் அதை விரும்புறாங்க. ஏன்னா திமுகவுடைய அராஜக போக்கு ரொம்ப அதிக அளவில் இருக்கிறது. எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனை, சாமானிய மக்களுக்கான ஒரு மரியாதை கிடையாது. அரசு அலுவலர்களுக்கு போனீங்கன்னா அங்க அவங்க துச்சமாக மதிக்கப்படுறாங்க. அதனால திமுக சார்ந்த எம்எல்ஏக்கள் எல்லாம் மக்கள்கிட்ட ரொம்ப அராஜகமான முறையில அநாகரிகமான முறையில நடந்துக்கிறாங்க. மக்கள் மிக மிக கடுமையான அதிருப்தி திமுக மேல இருக்கிறது. 2 விஷயம் ஆகணும். ஒண்ணு, அவங்களோட கூட்டணி சேர்ந்திருக்கிறவங்க அவங்களோட உண்மை முகத்தை புரிஞ்சுக்கணும். விசிகா கட்சியாக இருக்கட்டும், தோழர்களாக இருக்கட்டும், திமுக எந்த அளவுக்கு அவங்கள மறைமுகமாக நெருக்கடி கொடுக்கிறாங்கிறத புரிஞ்சுக்கணும். புரியுது சார், புரியுது. நன்றி நன்றி, உங்க கருத்துக்கு நன்றி. ஒரு ரசகார சக்தி. அதனால எல்லாரும் அதற்கு எதிராக ஒன்றிணைய வேண்டும். மக்களுக்கு விழிப்புணர்வு வரணும். சிறுபான்மை மக்கள் குறிப்பா இதை முக்கியமா மனதில் எடுத்துக்கொள்ள. நன்றி சரவணன் சார்.